ஓம் சிவாய. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோழி என் செய்யும் கொடுங்கோட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். உங்கள் அத்துணை பேர்களுக்கும் எங்களது ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜனவரி 1, 2024 முதல் ஜனவரி 7ஆம் தேதி 2024 வரை உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே. கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த கடக ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? நல்லா இருக்குமா பாருங்கள். குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார், 3ஆம் இடத்துல கேது இருக்கிறார், 4ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். உங்களை பொறுத்தவரை 10ல் குரு, 9ல் ராகு. ஸோ சனி பகவான் மட்டும்தான் 8ஆம் இடம் அஷ்டமத்து ஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால் இந்த கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குருவின் சஞ்சார நிலையாலும் ராகுவின் சஞ்சார நிலையாலும் குரு பார்வையாலும் இந்த வாரம் நல்லாவே இருக்கும். கேதுனுடைய சஞ்சாரமும் மிக சிறப்பாக இருக்குது 3ஆம் இடத்துல. அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் சூப்பராக போகும். எந்த ஒரு பயமும் இருக்க வேண்டாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. பணம் பல வகையில் பையை நிரப்பும், கொட்டுன்னு கொட்டும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். குடும்பத்தில் மன நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக ஏற்படும். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளால் வீடே சந்தோஷமாக கலகட்டும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 3ஆம் இடத்து கேது பகவான் நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அதில் வெற்றியை பெற்று தருவார். 3, 6, 11 ராகு கேதுக்கள் அமரணும். அப்போ 3ஆம் இடத்து கேது பகவான் நல்ல பலனை தருவார். ஆனால் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். இல்லை அவங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகலாம். மற்றபடி உங்களுக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அற்புதத்திலும் அற்புதம். மாத்திருஸ்தானம், தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்களால் அதை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரிகள் கிடைக்கும், நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. ஒரு சிலர் 2 வீலரை விற்றுட்டு புதுசாக 2 வீலர் வாங்கலாம், இல்லை காரே 4 வீலரே வாங்கலாம். மற்றபடி சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். வருமானம் அதிகமாக இருக்குது. 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். பணம் பல வகையிலேருந்து பையை நிரப்ப போகிறதுன்னு சொன்னால் அப்போ இடம் வாங்க, பூமி வாங்க, வீடு கட்ட, ஃப்ளாட் வாங்க, ஏதாவது ஒரு நிலையில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தது உங்களுக்கு 5ஆம் இடத்தில் 4 5ஆம் இடத்துல இருக்கலாம். ஆனால் சனி பார்வையில் இருக்கார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கலாம். தாயினுடைய தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. இந்த பிள்ளைகளுக்கு கூட உடல் நலத்தில் அக்கறை தேவை அப்படின்னு தான் சொல்கிறோம். இருந்தாலும் 6ஆம் இடத்துக்கு போய் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறதால செவ்வாய் ஓரளவுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அது பிறகு சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். 6ஆம் இடத்தை குரு பார்த்தால் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் இந்த வாரம் தாராளமாக வெளிநாடு போங்க, நல்லதே நடக்கும். உயர்கல்விக்காக போனாலும் சரி, உத்தியோகத்துக்காக போனாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்கே நீங்கள் அங்கே போய் தொழில் பண்ணணும்னு போனாலும் சரி, நீங்கள் உங்களுடைய அபிலாஷை நிறைவேறும். சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
7ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கார். 7க்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும், அவங்களால அனுகூலம் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா அஷ்டமத்து சனி இல்லையா, அதுதான். எடுக்கிற எந்த முடிவும் தடாலடியே எடுக்காதீங்க, யோசனை பண்ணுங்கள். இதை செய்யலாம். எந்த ஒரு புதிய முடிவும் எடுக்கும்போது பல முறை யோசனை பண்ணி இது சாத்தியப்படுமா அப்படின்னு பார்த்து தான் நீங்கள் செய்யணும். அதே மாதிரி வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமை தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனி பகவானுக்கு தனி சந்நிதி இருக்க கோயிலாக தேர்ந்தெடுத்து எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க. மற்றபடி 9ஆம் இடத்துல ராகு. 9ஆம் இடத்துல ராகு இருக்குதுன்னு சொன்னால் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். ஆனால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 100% வெற்றி வாய்ப்பை தரும். வெளிநாடு போகணும், நீங்கள் உயர்கல்விக்காக போகிறீங்களா, ரைட் கிளம்புங்க. இல்லை உத்தியோகத்துக்காக உங்களை கம்பெனியில் அவங்க போக சொல்கிறாங்களா, போங்க. இல்லை தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, போங்க. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும், சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்துல குரு. 10ல் குரு இருந்தால் பதவி பாட்டங்கானம், பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு வாரமும் ராசி பலனை சொல்லும்போது நம்ம சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக நீங்கள் ஒரு இதுவாக இருப்பீங்க. வேலை அப்படின்னா சொன்னால் என்னன்னா, சில பேருக்கு தொழில், அதாவது வேலையில் இடமாற்றம் கிடைக்கும். ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, திடீர்னு உங்களை தூக்கி வேறு எங்கன்னா போடுவாங்க. அப்போது உங்கள் ஜனனகால தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். ஜனனகால தசாபுத்தி சரியில்லைன்னா ரொம்ப மோசமாக ரிமோட்டில் போய் மாட்டி பிரச்சனையில் மாட்டுவீங்க. ஸோ அப்போது லீவ் போட வேண்டிய சூழ்நிலை வரும். வேலை பார்க்குற இடத்துல சக ஊழியர்கள் டார்ச்சர்கள் இதெல்லாம் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை. அது சொந்த தொழில் பண்ணுறவங்க தொழிலை கூட மாற்றி அமைக்கலாம், அல்லது தொழில் இடமாற்றம் ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடத்து குரு பகவான் ஒரு ஆசிலேஷன் கொடுப்பார். பட் எல்லா வாரமும் கொடுத்துட மாட்டார். ஒரு தடவை கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அது நிரந்தரம் தானே. மற்றபடி உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை தருகிறது. 11ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 11 பார்க்குறதால கலைத்துறையில் பணிபுரியும் அன்பர்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை பார்ப்பீங்க. அதுக்கு தகுந்த உங்களுக்கு ரெமுனரேஷன் கிடைக்கும், ரெகக்னேஷனும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. இந்த ராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள், ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் இந்த வாரம் அமையப்போகிறது. இந்த கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு 60% தான் உங்களுக்கு கிரகங்கள் நன்மையை தரும்.